ஒரு பார்க்கில் ஒரு பையன் பட்டாம்பூச்சி எல்லாம் அங்கனுக்குள்ள பறந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தானா. திடீர்னு பார்த்தானா ஒரு கூடு, இன்னொரு கூடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கூடுகள்லாம் பட்டாம்பூச்சி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சான். ஆனால் 2 கூடில் மாத்திரம் பட்டாம்பூச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் உள்ளுக்கு. அந்த கூடுக்குள்ளேருந்து வெளியில் வர முடியலையா. அந்த கூடுக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாதனால இந்த பையன் நினச்சானா, சரி நம்ம அதை வெளியில் வர வச்சிடலாம் அப்படின்னு அந்த கூடை பிச்சு அந்த பட்டாம்பூச்சியை வெளியில் வர வச்சுட்டாப்லையாம். இந்த ஒரு பட்டாம்பூச்சி வெளியில் வந்தது தவறி தவறி அப்படியே தாவி தாவி மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிச்சான். ஆனால் அதெல்லாம் நடக்க முடியலையா, இறந்தும் போயிடுச்சான். அப்போ இந்த பையன் யோசிச்சான், ஏன் இப்படி ஆயிடுச்சு, எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிச்ச பட்டாம்பூச்சியெல்லாம் நல்லா பறக்குதே, எதனால எடுத்து வெளியில் விட்ட பட்டாம்பூச்சி இறந்து போச்சு அப்படின்னு இன்னொரு கூடையும் பார்த்துக்கிட்டு இருந்தாப்லையா. அந்த கூடுலேருந்து மெதுவாக அந்த பட்டாம்பூச்சி வெளியில் வந்து அங்கிட்டு மோதி இங்கிட்டு மோதி அப்படியே பண்ணிட்டு மேலே வந்துருச்சான். அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு யோசனை பண்ணிருந்தாங்க. கஷ்டப்பட்டாதான் நமக்கு இனிமையான வாழ்க்கை அமையும். எல்லாமே தானாக நமக்குள்ள வந்து சேராது. அந்த பட்டாம்பூச்சி அந்த கூடுக்குள்ள மோதி அங்கிட்டு மோதி இங்கிட்டு மோதி அது தத்தளிக்கும் போது கற்றுக்குது, எப்படி மேலே பறக்கலாம் அப்படிங்கிறது கற்றுக்குது. அதோடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுங்கிறது அதான் தானாக கற்றுக்கும். அதே மாதிரி தான் பெற்றோர்களும் குழந்தைகளை தானாக கற்றுக்க விடுங்கள். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், குழந்தைக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துறோம். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன கற்றுக்கணும்னே தெரியலையே. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு நேரத்தை கொடுங்க. அந்த நேரத்தை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க படித்து மேலே வருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அவன் எல்லா எழுத்துக்களையும் படிக்கணும், எல்லாத்தையுமே கட்டுரை எழுத பழகணும் அப்படிங்கிறது நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால அதுக்குரிய நேரத்தை கொடுங்க, தானாக படித்து முன்னேறுவாங்க. இந்த பட்டாம்பூச்சி போல் இந்த பையனும் கற்றுக்கிட்டான், நீங்களும் கற்றுக்கங்க. நன்றி.